பேப்பருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன், ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட். நேற்று சொல்லியிருந்தேன்ல, ஒரு நியூஸ் பேப்பரில் வர ஆர்டிகல்ஸில் எந்த ஆர்டிகல் நான் சூஸ் பண்ணுறேன், எப்படி ஃபில்டர் பண்ண சொல்லியிருந்தால, அதில் எக்ஸ்ட்ரா ஒரு அப்டேட். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீங்கள் ப்ராக்டிஸை வந்து சின்சியராக ஃபாலோ பண்ணிருக்கீங்கன்னா எந்த ஆர்டிக்கலை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்கு நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு தோணுச்சு. ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணலாம்னா, காலையில் எழுந்திருக்கிறீங்க, உங்கள்கிட்ட PDF பேப்பர் இருக்கலாம், இல்லை ஹார்ட் காப்பி இருக்கலாம். அந்த பேப்பர் ஒரு 5 மினிட்ஸ் வந்து ப்ரஷ் பண்ணுங்க. எந்த நியூஸில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு, எது எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு யூஸ் ஆகும், உங்களோட டெய்லி லைஃபுக்கும் உங்களோட ரீடிங்க்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆர்டிக்கலை எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஈவன் டெலிகிராமில் இல்லை வாட்ஸ்அப்பில், இந்த நம்பர் உங்களுக்கு தெரியும்ல, ஏதோ ஒரு மீடியமில் எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ அந்த டேவோட நியூஸ் பேப்பர் வீடியோவில் உங்கள் ஆர்டிக்கலையும் என்ன பண்ணிடுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு ஃப்ரண்ட் பேஜ் பார்த்துருப்பீங்க. கணேஷ் குமார் வாஸ் அப்பாயிண்டட் ஆஸ் தி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். ஸோ சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை அப்பாயின்மெண்ட் பண்ணுற ப்ராசஸ் வந்து 2023 மாற்றினாங்க. ஒரு நியூ லா கொண்டு வந்தாங்க. ஸோ நீங்கள் பழைய லட்சுமிகாந்த் புக் வச்சிருக்கீங்கன்னா அந்த நியூ லா இருக்காது. ஸோ அதை அப்டேட் பண்ணிக்கணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை அப்பாயிண்ட் பண்ணுற நியூ லா இருக்குல்ல, இந்த லாவில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அது என்னென்ன இஷ்யூஸ், அதில் நீங்கள் என்ன பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ ரொம்ப பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த போஸ்ட் இருக்குல்ல, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் போஸ்ட்ல. என்ன ரீசன், சென்ட்ரல் லெவலில், ஸ்டேட் லெவலில் எலெக்ஷன் நடத்துறதே இவர் தானே. ஒரு எலெக்ஷன் கமிஷன் இருக்குன்னா அதுக்கு பெரிய ஹெட்டே சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் தான். அப்போ அந்த போஸ்ட்ல வர்றவர் எப்படி கூடாது, ஒரு கட்சிக்கு சார்பாக கூடாது இல்லை, முக்கியமாக கவர்மெண்ட்டுக்கு சார்பாக கூடாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணுற ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கணும், ரொம்ப கிளியரா, டெமோக்ராட்டிக்காக, டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும்ல. ஸோ அதுக்கு வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட் ஒரு ஐடியா சொல்லிச்சு. ஃபர்ஸ்ட் கேஸ் பேர் சொல்கிறேன். 2023 நடந்த கேஸ் அது, அனுப் பரன்வால் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த கேஸில் தான் சுப்ரீம் கோர்ட் ஒரு ஐடியா சொல்லுது. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி போடலாம், செலெக்ஷன் கமிட்டி. அந்த கமிட்டியில் 3 பேர் இருக்கலாம். ஒன்று பிரைம் மினிஸ்டர், அடுத்து பிரைம் மினிஸ்டருக்கு ஆப்போசிட்டா பேசுற அப்போசிஷன் பார்ட்டி லீடர் ஆஃப் அப்போசிஷன் பார்ட்டி, எதிர்கட்சி தலைவர். மூணாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அப்போ சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஒரு ஆள் அப்பாயிண்ட் பண்ண போறோம்னா இந்த 3 பேர் ஓட்டு போடுவாங்க. அப்போ இந்த கமிட்டி பார்க்க எப்படி இருக்கு, ஒரு ஆள் டெமோக்ராட்டிக்கா இருக்குல்ல, கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஆளு, அப்போசிஷன்ல ஒரு ஆளு, ஜுடிஷியர்ல ஒரு ஆளு. ஸோ இந்த ப்ராசஸ்ல ஒரு ஆளை சூஸ் பண்ணா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து கரெக்டான ஆளை போடலாம். இது சுப்ரீம் கோர்ட்டோட ஐடியா. அடுத்து என்ன பண்ணும், இதுக்கு ஏற்ற மாதிரியே பார்லிமெண்ட்ல ஒரு லா கொண்டு வரும். ஸோ கவர்மெண்ட் பார்லிமெண்ட்ல ஒரு லா கொண்டு வருது, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் அதர் எலெக்ஷன் கமிஷனர் ஆக்ட் 2023. ஸோ சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் அதர் எலெக்ஷன் கமிஷனரோட அப்பாயின்மெண்ட் எப்படி, அவங்க எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணணும், டென்யூர், அவனோட கண்டிஷன் எப்படி இருக்கும், இது எல்லாத்த பத்தி ஒரு ஆக்டை உருவாக்குறாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் சொன்ன மாதிரியே இந்த ஆக்ட்ல ஒரு கமிட்டி போடுறாங்க, செலெக்ஷன் கமிட்டி. அதே 3 பேர். பட் பிரைம் மினிஸ்டர் இருக்காரு, லீடர் ஆஃப் அப்போசிஷன் பார்ட்டி இருக்காங்க. மூணாவது சிஜி தானே அக்கௌண்ட் பண்ணாங்க. இதை தூக்கிட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், இன்னொரு மினிஸ்டரை போட்டுடலாம். அப்ப என்ன ஆகுது, கண்டிப்பா பிரைம் மினிஸ்டரும் தனக்கு பிடிச்ச ஒரு ஆள் சொல்லுவாங்க. அப்போசிஷன் பார்ட்டி லீடர் வந்து அவர் வேணான்னு சொன்னா கூட மெஜாரிட்டி வைஸ் இவர் தான் ஓகே. இப்போ கூட ராகுல் காந்தி என்ன பண்ணிருக்காரு, இந்த ப்ராசஸ் சரியில்லை, என்னை கேட்கவே இல்லை, என்னை டிஸ்கஸ் பண்ணவே இல்லை, அப்பாயின்மெண்ட் ஆகும். ஸோ பாதிலே வெளியே வந்து வந்துட்டாரு. பட் பிரைம் மினிஸ்டர் 2 பேரும் கூட ஓட்டு இருக்கிறதுனால கணேஷ் குமார் பிகம் தி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். ஸோ இஷ்யூ புரிஞ்சு போச்சுல. எஸ். ஸோ இந்த ஆக்ட் ஏன் முக்கியம்னா, 2023 ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆக்டோட ப்ராசஸ் படி அப்பாயின்ட் பண்ற ஃபர்ஸ்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் கணேஷ் குமார். இப்போ அடுத்து சொல்லுங்களேன், இந்த ஆக்ட் படி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ற ப்ராசஸ் இருக்குல்ல, இந்த லா இருக்குல்ல, அந்த ப்ராசஸ் வந்து கரெக்டா இருக்கா? 3 பேர்ல 2 பேர் கவர்மெண்ட் சொல்ற ஆள் தான் வராங்கன்னா இந்த ஆளோட ஒர்க் இண்டிபெண்டா இருக்குமா? டவுட் தானே. அப்போ இந்த ஆக்ட் என்ன பண்ணலாம், தப்புன்னு கேஸ் போடலாம்ல. ஸோ சுப்ரீம் கோர்ட்ல இந்த கேஸ் பத்தியான ஹியரிங் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இஷ்யூல நீங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வரணும், ஜென்ரலாகவும் முடிவு எடுத்துக்கணும், இன்டர்வியூல கேட்டாலும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒரு 3 கொஸ்டின். இந்த செலக்ஷன் கமிட்டில பிரைம் மினிஸ்டர் இருக்காரு, அப்போசிஷன் பார்ட்டி லீடர் இருக்காங்க, சிஜே இல்லாம யூனியன் மினிஸ்டர் இப்போ யார் இருக்காங்க, அமித்ஷா இருக்காங்க. ஓகே, இப்போ நீங்க டிசைட் பண்ணணும், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்றதுக்கு சிஜேயோட ரோல் முக்கியமா, அவர் இந்த கமிட்டில இருக்கிற மாதிரி கூடாதா? எஸ் ஆர் நோ? இது ஸ்ட்ராங்கா இருக்கும். எஸ் மீன்ஸ் ஒய். இந்த நியூ லா இருக்குல்ல, 2023 லா, இந்த லா வந்து எலெக்ஷன் கமிஷனோட ஒர்க் இருக்குல்ல, அதோட இண்டிபெண்டன்ஸியை குறைச்சிடுச்சா அதிகமாக்கிருக்கா? இந்த எலெக்ஷன் கமிஷனோட முக்கியமான சேர்பர்சன் அவர் அப்பாயிண்ட் பண்ண ப்ராசஸ்லேயே கவர்மெண்ட் ரோல் அதிகமாக இருக்கும்போது இண்டிபெண்டன்சி டவுட்ஃபுல் தானே. பட் நீங்க யோசிங்க, எஸ் ஆர் நோ. இப்போ அடுத்து, இந்தியாவில் இந்த இஷ்யூலாம் இல்லாம ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடத்தணும்னா என்ன மாதிரி ப்ராசஸ் இருக்கும்? ஸோ இந்த கொஸ்டின்ஸை மைண்ட்ல வச்சுக்கங்க, ஃபியூச்சரில் டிசைட் பண்ணுங்க. ஸோ டாபிக் ஓவர், பட் இன்னும் கொஞ்சம் பேசிக்ஸ் இருக்கு, அதையும் பார்த்துடலாம். இப்போ பேசுறோம்ல, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், எலெக்ஷன், இது எல்லாமே எந்த டாபிக்ல வருது, அதாவது பாலிட்டில எந்த பகுதியில் வருது? பார்ட் 15. இந்த பார்ட் 15ல எத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்கு? ஆர்டிகல் 3 to 4ல இருந்து 3 to 9 வரைக்கும் மொத்தம் 6 ஆர்டிகல் தான். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே பாலிட்டி புக்ல எலெக்ஷன் கமிஷன் படிச்சிருப்பீங்க. ஒருவேளை படிச்சிருந்தா 3 to 4, 3 to 5, 3 to 6ன்னு இந்த 6 ஆர்டிகளோட 1 லைன் பிரீஃப் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு கிளாஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 3 to 4 தெளிவா சொல்லுது, இந்தியாவில் எலெக்ஷன் நடத்துறதுக்கு ஒரு கமிஷனை உருவாக்கணும். அந்த கமிஷன் எப்படி ஒர்க் பண்ணணும்? இண்டிபெண்டா ஒர்க் பண்ணணும். ஏன் இப்படி ஒர்க் பண்ணணும்? ஏன்னா அவனோட மெயின் வேலை என்ன? இந்தியாவில் எலெக்ஷனை ஃப்ரீயாகவும் ஈஸியாகவும் ஃபேராக நடத்தணும். கரெக்டா? ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன். என்ன எலெக்ஷனு முக்கியமான சொன்னா, பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பார்லிமெண்ட், சட்டமன்றம், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், இந்த எல்லா எலெக்ஷனையும் கண்டக்ட் பண்றது யாரு? நேஷனல் லெவலில் இருக்கிற எலெக்ஷன் கமிஷன். லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், அதாவது பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, அந்த எலெக்ஷன் பண்றது யாரு? ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். இப்போ இது தேவையில்லை, நான் பார்க்கறது சென்ட்ரல் லெவலில் இருக்கிற எலெக்ஷன் கமிஷன். அகைன் பார்க்கலாம், எலெக்ஷன் கமிஷனோட மெயின் ரோல் எலெக்ஷன் நடத்தணும் அண்ட் ஒவ்வொரு தொகுதிக்கும்
பார்லிமெண்ட்டும் சரி சட்டமன்றமும் சரி எல்லா தொகுதிக்கும் எலக்டோரல் ரோலை ஒன்று ரெடி பண்ணும். ஒரு தொகுதிக்கு ஒரு எலக்ட்ரல் லிஸ்ட் தான். எலெக்ஷன் கமிஷன் ரெடி பண்ணுற லிஸ்ட் இருக்குல்ல, அந்த லிஸ்ட் மட்டும் தான் வேலிட். வேற எந்த ரோலும் வராது. ஸோ எவ்ரி கான்ஸ்டிடுவன்சி there is only one election roll prepared by election commission. இது முக்கியமான பாயிண்ட். செப்பரேட் எலக்ட்ரேட் உண்டா? கிடையாதுல்ல. இந்த ரிலீஜனுக்கு கேஸ்ட் வச்சோ இல்லை செக்ஸ் வச்சோ இல்லை ரேஸ் வச்சோ தனி எலெக்ஷன் கிடையாது. ஒரு எலக்ட்ரல் ரோல் தான். ஓகேவா? ஸோ இப்போ பேசின எல்லா பாயிண்ட்டும் ஆர்டிகல் 324 வந்துடும். ஓகேவா? இப்போ அடுத்து போகலாம். ஆர்டிகல் 325 எந்த பர்சனையும் அவனோட ரேஸு 4 பாயிண்ட் தான். அவன் என்ன ரேஸு, என்ன ரிலீஜன், என்ன செக்ஸ், இல்லை எந்த கேஸ்ட், இந்த 4 பார்த்து இவரை இன்எலிஜிபிள்னு தூக்கிட முடியாது. எனக்கு புரிச்சா? எலக்ட்ரல் ரோல் ரெடி பண்ணுறீங்களே லிஸ்ட் ஒரு தொகுதிக்கு, அந்த தொகுதியில் இந்த ரிலிஜனோ ரேஸோ இல்லை செக்ஸோ இல்லை கேஸ்ட் பேஸ் பண்ணி நீ ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு எலக்ட்ரல் ரோல் வந்து உங்கள் பேர் எடுக்க முடியாது. ஸோ இவர் வந்து சீக்வல். அட் தி சேம் டைம் சில குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் எலக்ட்ரல் ரோல், இந்த மதத்துக்கு இந்த செக்ஸுக்கு அப்படி கிடையாது. அது புரியுதுல? ஸோ ஆர்டிகல் 324 வந்து எலெக்ஷன் கமிஷனோட ஃபங்க்ஷன் பேஸ் தான். 325 என்னது? இந்த எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணாது? எல்லாரையும் ஈக்குவலிட்டி ட்ரீட் பண்ணும். 325 அடுத்து 326 அப்போ எல்லாரும் ஓட்டு போடலாம்னா கண்டிஷன் என்ன? அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் என்ன? சில கண்டிஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 326 சொல்றது நீ ஃபர்ஸ்ட் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது 18 வயசுக்கு மேலே இருக்கணும். அண்ட் உன் பேர்ல எந்த கிரைமும் மைண்டு சரியில்லாமல் இல்லை இல்லீகல் ப்ராக்டிஸில் ஏதாவது சம்மந்தப்பட்டிருக்க அப்படின்னா உனக்கு கிடையாது. இது எல்லாமே ஓகேனா யூ கம் அண்டர் தி அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். இன்னொன்று பாயிண்ட் இருக்கு. ஒருவேளை பார்லிமெண்ட் ஒரு லா போடுது, அந்த லா படி நீ அகைன்ஸ்டாக இருக்கனா உன்னை தூக்கலாம். ஒரு பார்லிமெண்ட்டோ ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோ ஒரு லா போடுது, அந்த லா ஒன்று டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுன்னு டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். ஓகேல? ஸோ 324 எலெக்ஷன் கமிஷனோட ஃபங்க்ஷன். 325 எல்லாரும் ஈக்குவலாக போகும். 326 எலிஜிபிலிட்டி டு ஓட்டு. என்ன எலிஜிபிலிட்டி? அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். அடுத்து 327 எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் ரெகுலேட் பண்றதுக்கு பார்லிமெண்ட் ஒரு லா போடும். அந்த லாவுக்கு சப்ளிமெண்டா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சராலையும் சட்டத்தை போட முடியும். ஸோ இந்த பாயிண்ட்ல தெளிவா இருங்க. ஜென்ரலாக எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட எல்லா லாவும் போடுறது பார்லிமெண்ட் தான். ஒருவேளை சில விஷயத்தை பற்றி பார்லிமெண்ட் லா போடலன்னா அந்த பாயிண்ட்ஸை பற்றி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் லா போட்டுக்கலாம். ஒருவேளை அந்த லா வந்து பார்லிமெண்ட் போட்ட லாவுக்கு அப்போஸா இருக்குன்னா அந்த லா வராது. பட் சப்ளிமெண்டரி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேல? ஆர்டிகல் 329 இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்ஸ் உண்டு. பார்லிமெண்ட் ஒரு லா போடுது, ஒவ்வொரு தொகுதி எப்படி பிரிக்கலாம், அதாவது டீலிமிட்டேஷன். ஒரு தொகுதியை டீலிமிட் பண்றதுக்கு ஒரு லா போடுறாங்கன்னா அந்த லா வந்து தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு கோர்ட்ல போய் சேலஞ்ச் பண்ண முடியாது. யூ கேனாட் சேலஞ்ச் தி டீலிமிட்டேஷன் லா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, ஸ்டேட் எலெக்ஷன்லயோ இல்லை பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயோ இந்த மெத்தட்ல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா, நடந்த எலெக்ஷன் நடந்துக்கல, அந்த எலெக்ஷன் மெத்தட்ல உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா நீ என்ன பண்ணலாம்? பெட்டிஷன் கொடுக்கலாம். பட் பெட்டிஷன் யாருக்கு தரணும்? பார்லிமெண்ட் லா போட்டு இந்த லாவில் என்ன சொல்லியிருக்கோ அந்த லா படி பெட்டிஷன் போடலாம். ஸோ இப்போதைக்கு எலெக்ஷன் பெட்டிஷன் ஃபர்ஸ்ட் ஹைகோர்ட்டுக்கு போடலாம், அடுத்து அப்பீலுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போடலாம். இதான் பேசிக் ஆர்டிகல். எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்கு 323B. எலெக்ஷன்ல டிஸ்பியூட் இருக்குன்னா அந்த டிஸ்பியூட்டை சரி பண்றதுக்கு ஒரு ட்ரைபுனல் அமைக்கலாம், ஒரு தீர்ப்பாயம் அமைக்கலாம். பட் இது வரைக்கும் ட்ரைபுனல் கிரியேட் பண்ணது இல்லை. பட் எலெக்ஷன் டிஸ்பியூட்டுக்காகவும் ஒரு ட்ரைபுனலை கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஆர்டிகல் முடிச்சாச்சு. பட் இன்னும் கொஞ்சம் சில பேசிக்ஸ் இருக்கு, அதையும் முடிச்சிடலாம். நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? எலெக்ஷன் கமிஷனா? அதில் யார் இருப்பா? ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாரா? அண்ட் அவர் கூட இன்னும் சில எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருப்பாங்க. இவர் சீஃப், அவங்க கூட சில எக்ஸ்ட்ரா எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருப்பாங்க. எத்தனை எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருப்பாங்க நம்ம கான்ஸ்டியூஷன்ல அதை மென்ஷன் பண்ணல. இப்போ நாளைக்கே வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் அதிகமாக இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம்? எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணலாம். டிட்டர்மைன்ட் பை பிரசிடென்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். என்ன அர்த்தம்? சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் கூட எத்தனை எலெக்ஷன் கமிஷனர் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற நம்பர்ஸ் இருக்குல்ல, அதை கவர்மெண்ட்டே முடிவு பண்ண முடியும். ஸோ இது என்னது? கம்போசிஷன் நம்பர் பார்த்தாச்சு. அடுத்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை அப்பாயிண்ட் பண்றது யாரு? செலக்ட் பண்றதுக்கு ஒரு கமிட்டி இருக்கு. கரெக்டா? செலக்ட் பண்ணியாச்சு, கணேஷ்குமார் வந்தாச்சு. இவர் அப்பாயிண்ட் பண்றது யாரு? பிரசிடென்ட். ஸோ அப்பாயிண்டட் பை தி பிரசிடென்ட் ஆன் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் செலெக்ஷன் கமிட்டி பேஸ்ட் ஆன் 2023 லா. செலெக்ஷன் கமிட்டி யார் இருப்பான்னு பார்த்தாச்சு. அடுத்து இந்த செலெக்ஷன் கமிட்டிக்கு இந்த லிஸ்ட் அனுப்புவாங்களே, யார் அப்பாயிண்ட் பண்ணலாம்? நிறைய ஐஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க. இந்த லிஸ்ட் அனுப்புறதுக்கு ஒரு கமிட்டி இருக்கும். அந்த கமிட்டி வந்து சர்ச் கமிட்டி. அந்த கமிட்டியோட ஹெட் வந்து ஒரு ஐஎஸ் ஆஃபீஸர், கேபினெட் செக்ரட்டரி லெவலில் இருக்கிற ஐஎஸ் ஆஃபீஸர். ஸோ அந்த கமிட்டி தான் ஒரு லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் அனுப்பிடும். ஸோ சர்ச் கமிட்டி சென்டிங் தி லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் டு செலெக்ஷன் கமிட்டி. அந்த லிஸ்ட்ல இருந்து ஒரு ஆளை சூஸ் பண்றது யாரு? இந்த கமிட்டி. அப்பாயிண்ட் பண்றது பிரசிடென்ட். ஆனால் உங்களுக்கு தெரியும், அகைன் சொல்றேன், செலெக்ஷன் கமிட்டியில் 3 பேர். இந்த 3 பேர்ல ஒரு ஆள் வரல, வேகன்சி. அப்படி இருந்தாலும் மிச்சம் 2 பேர் பண்ண முடியும், யாருன்னு சூஸ் பண்ணிட்டு அப்பாயிண்ட் பண்ண முடியும். ஸோ வேகன்சியை கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேவா? இதெல்லாம் லூப் ஹோல்ஸ். அடுத்து இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருக்கார்ல, அண்ட் எலெக்ஷன் கமிஷனர், அவரோட போஸ்ட் வந்து யார் அளவுக்கு ஈக்குவலண்ட்? ஃபர்ஸ்ட் ஹைகோர்ட் ஜட்ஜ் லெவலுக்கு அவரு ஈக்குவல் சொல்லியிருந்தாங்க. லட்சுமி அதில் போட்டிருக்கு இது. பட் இதுக்கு இப்போ கிடையாது, லா மாத்திருச்சு. திஸ் பர்சன் இஸ் ஈக்குவல் டு கேபினெட் செக்ரட்டரி. அதாவது கேபினெட் செக்ரட்டரிக்கு என்ன சேலரியோ, என்ன அலவன்ஸோ, என்ன கண்டிஷனோ, அது எல்லாமே ஒரு பொருந்தும். ஸோ சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இஸ் ஈக்குவல் டு தி கேபினெட் செக்ரட்டரி. எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணலாம்? டோட்டலாகவே 6 years ஆர் 65 years. உனக்கு 6 வருஷம் இருக்குது, நீ ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிற. அடுத்த வருஷமே 65 வயசுனா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ எது ஏர்லியரோ 63ல கமிஷனராக வர 3 வருஷம் ஆயிடுச்சுல, 65 ஆயிடுச்சு, சொல்லிட்டு வேண்டியது தான். யாருக்கு? சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். சேம் இதே குவாலிஃபிகேஷன் தான் எலெக்ஷன் கமிஷனரும். எலெக்ஷன் கமிஷனர் என்ன பண்ண முடியும்? அடுத்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக அப்பாயிண்ட் பண்ண முடியும். பட் எப்படி இருந்தாலும் ஒரு டோட்டலாக ஒர்க் பண்ண வேண்டியது 6 years. டிஃபரன்ஸ் புரியுது? அகைன் சொல்கிறேன், நம்ம சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணியாச்சு,
டோட்டலாக 6 இயர்ஸ் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு அப்பாயின்மெண்ட் கிடையாது, அது உங்களுக்கு தெரியும். பட் இவர் வந்து எலெக்ஷன் கமிஷனர், எக்ஸ்ட்ரா ஒருத்த போட்டுருக்காங்களே எலெக்ஷன் கமிஷனர், இவர் என்ன பண்ணலாம், அடுத்த அப்பாயின்மெண்ட்ல சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக அப்பாயின்ட் பண்ணலாம். பட் டோட்டலாகவே இந்த எலெக்ஷன் கமிஷனர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் எல்லாம் சேர்த்து அவர் இருக்க வேண்டிய இயர் வந்து 6 இயர்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எலெக்ஷன் கமிஷனர் வந்து ஒரு 4 இயர்ஸாக இருக்கார் எலெக்ஷன் கமிஷனரா, அடுத்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அப்போ சீஃப் எலெக்ஷன் கமிஷனரா 2 இயர்ஸ் தான் இருக்க முடியும். டோட்டலாக 6 இயர்ஸ் தான் இந்த பாயிண்ட். அடுத்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை எப்படி தூக்குறது, சேம் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை எப்படி தூக்குவோமோ சேம் ப்ரொசீஜர். பட் எலெக்ஷன் கமிஷனரை தூக்குறது ஈஸி. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பிரசிடென்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணி தூக்கிடலாம். ஸோ சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் தூக்குறது ரொம்ப கஷ்டம். ஜட்ஜை எப்படி தூக்குறோமோ அந்த ப்ரொசீஜர். அடுத்து முக்கியமானது, சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு அவரோட காலம் இருக்குல்ல, ஒர்க் பண்ணுறல, அந்த டென்யூர் வந்து செக்யூரிட்டி அதிகம். அதாவது பிரசிடென்ட் எப்போ தோணா வேணா பண்ண முடியாது, ரிமூவ் பண்ண முடியாது. ஹீ இஸ் நாட் அண்டர் தி ப்ளஷர் ஆஃப் தி பிரசிடென்ட். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன ப்ராசஸோ அந்த ஃபுல் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி தான் தூக்க முடியுமே தவிர பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணதுனால அவர் நினைச்சு தூக்க முடியாது. ஸோ சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இஸ் நாட் இன் தி ப்ளஷர் ஆஃப் பிரசிடென்ட். ஸோ ஆல்மோஸ்ட் பேசிக் பாயிண்ட்ஸ் அந்த எக்ஸாம் லெவலில் கேட்பாங்களே, எம்சிக்கு பாயிண்ட் ஆஃப்ல கேட்பாங்களே, அது ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. புக்கில் ரிவிஷன் பண்ணுறேன். சரி, நம்மளோட லைஃப்பில் நம்ம எல்லாருமே ஒரு ஜட்ஜ் தானே. நம்ம டெய்லி லைஃப்பில் நிறைய ஈவெண்ட் பார்த்துருப்போம். அந்த ஒவ்வொரு ஈவெண்ட்லையும் நாமளே முடிவு பண்ணுவோம், இல்லை இது கரெக்டு இது தப்புன்னு நம்ம லைஃப்பில் முடிவு பண்ணிட்டு இருக்கோம்ல. அப்போ ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸுக்கும் அவன் லைஃப்பில் அவன் பார்க்குற விஷயத்தை என்ன பண்ணிருக்கான், ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கான். ஜட்ஜ் பண்ணி என்ன பண்ணுவான், இது கரெக்டு இது தப்பு, அதாவது இந்த ஈவெண்ட்டில் இந்த சம்பவத்தில் இவன் பண்ணது தான் கரெக்டு, இவங்க பண்ணது தப்பு, திஸ் இஸ் பேட் திஸ் இஸ் குட்னா பண்ணிட்டு இருப்பான், பிரிச்சு பார்த்துட்டு இருப்பான். இந்த குட்டுக்கு ஃபிலாசபிக்கல் வார்த்தை தான் மாரல், பேடுக்கு இம்மாரல். ஆனால் உங்களுக்கு தெரியும் எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரே மாதிரி இருக்காதுல்ல. சம்டைம்ஸ் நான் ஒரு விஷயத்தை குட்டு சொல்லுவேன், நீங்கள் பேட் சொல்லலாம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு யங்ஸ்டர் இந்த விஷயம் குட்டு, அதாவது இந்த விஷயம் மாரல், இது இம்மாரல் முடிவு பண்ணுறதுக்கு அவன் நாலேஜ் ஒன்று யோசிக்கும்ல. அந்த நாலேஜோட சோர்ஸை டிகோட் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 ஆங்கிள் தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் எதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, தன்னோட குரூப் இருக்கும்ல, அது தன்னோட ஃபேமிலி குரூப்பாக இருக்கலாம், இல்லை கேஸ்ட் குரூப்பாக இருக்கலாம், இல்லை அவங்க வாடுற பகுதியோட குரூப்பாக இருக்கலாம். அங்கே இருக்கிற மக்களோட பொது புத்தின்னு சொல்லுவாங்களே, அவங்களோட மக்கள் என்ன யோசிக்கிறாங்களோ அந்த சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க யோசிப்பாங்க. இது குட்டு, அதாவது இது மாரல் அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கு அவங்க சொசைட்டி என்ன யோசிப்பாங்களோ அதை லிங்க் பண்ணி யோசிப்பாங்க. இது ஒரு ஆங்கிள். சில பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, தன்னோட மதம் என்ன யோசிக்குதோ அதை விட ரைட் தப்பு யோசிப்பாங்க. சில பேர் மட்டும்தான் தன் நிலம், மொழி, சமூகம் இதெல்லாம் அப்புறம். இந்த விஷயம் ஈக்குவாலிட்டி உருவாக்குதா, இந்த விஷயத்துல ஒரு நேர்மைத்தனம் இருக்கா, ஜஸ்டிஸ் இருக்கா, இந்த விஷயம் ஒரு இண்டிவிஜுவல் லிபர்ட்டியை பறிக்குதா இல்லை தருதா, இந்த ஃபிலாசபிஸ் இருக்குல்ல, இந்த வேல்யூஸ் பேஸ் பண்ணி முடிவு பண்ணுவாங்க. இந்த 3 வேல்யூ எதுக்கு பெஸ்ட், எது பெஸ்ட்ன்றது ஒருத்தவங்க மாறுவாங்க. பட் ஆக்சுவலாக இன் ரியாலிட்டி சொசைட்டியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், ரெவல்யூஷனுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இந்த 3வது வேல்யூ தான். யோசிக்க முடியுதா? ரொம்ப காலமாக சதி வந்து இட் இஸ் ஏ மாரல் எல்லாரும் ஃபாலோ பண்ணாங்க, பல ஜென்ரேஷன் ஃபாலோ பண்ணாங்க. என்ன ரீசன், சமூகத்தில் அப்படி சொன்னாங்க, அதை பார்த்து பார்த்து வளர்ந்தோம். ஓகே ரைட். அப்போ பப்ளிக் மொராலிட்டி எல்லா டைமும் சரியாகணும்னு அவசியம் கிடையாது. அடுத்து இந்த கோயிலுக்குள்ள கேர்ள்ஸ் வரக்கூடாது, பட் இந்த கேர்ளுக்கு வரணும்னு ஆசையாக இருக்குது, விட மாட்டேங்கிறாங்க. நீ என்ன பண்ணுறீங்க, ஆமாம் உள்ள வர தேவையில்ல சொல்கிறீங்க. என்ன ரீசன், ரிலீஜியஸ் மொராலிட்டி. மதம் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும். அப்போ ரிலீஜனும் சம்டைம்ஸ் என்ன ஆகுனா சில மக்களை டிஸ்கிரிமினேட் பண்ணும், கோயிலுக்குள்ள வர வேணாம், சாமி கும்பிட வேணாம் அப்படின்னு சொல்லும். அப்போ அது 2 மொராலிட்டியும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பேக்வர்டு கொண்டு போகும். அப்போ நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மேட்டிவாக யோசிக்கணும், ஃபியூச்சரிஸ்டாக யோசிக்கணும்னா பப்ளிக் பர்செப்ஷன்லாம் அப்புறம் இருக்கட்டும், ரிலீஜியஸ் ரூல்ஸ்லாம் அப்புறம் இருக்கட்டும், எல்ஜிபிடி பீப்புளும் அவங்களும் ஒரு இண்டிவிஜுவல், அவங்களும் ஒரு லைஃப் இருக்குது. வி ஹேவ் டு ரெஸ்பெக்ட் தம் ஈக்குவலி. ஸோ நாம வந்து எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்கு ரைட்ஸை சப்போர்ட் பண்ணணும். கோயிலுக்குள்ள எல்லா மக்களும் உள்ள வரணும், அதுதான் ஈக்குவாலிட்டி, அதுதான் ஜஸ்டிஸ். அப்போ நான் இதான் ஃபாலோ பண்ணுவேன். அப்போ இந்த வேல்யூஸ் என்ன பண்ணுது, டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் ஆகுதுல்ல, சிந்தனையே அடுத்த லெவல் போகுதுல்ல. அப்போ இந்த வேல்யூஸோட ஆரிஜின் எங்க யோசிக்க முடியுதா? இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா வேல்யூஸோட ஆரிஜினும் சொசைட்டி, ரிலிஜன் இங்கே இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக பார்த்த எல்லா வேல்யூஸோட ஆரிஜின் எங்க, கான்ஸ்டியூஷன். நம்ம கான்ஸ்டியூஷனோட எசன்ஸ் என்னது, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ், சேஃப்கார்ட் டு மைனாரிட்டிஸ். அப்போ இந்த வேல்யூஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுறது கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இந்த வேர்டு இருக்குல்ல கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி, இதை இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அம்பேத்கர் தான். ஆக்சுவலாக இந்த பாயிண்ட்டை வந்து எந்த வீடியோலுமே சொல்லலை, ஜஸ்ட் இந்த வார்த்தையை ரெஃபர் பண்ணியிருக்காருன்னா சொன்னாங்களே தவிர இந்தியன் சென்ஸில் இந்தியாவில் முதல் முறையாக இன்ட்ரடியூஸ் பண்ணி பேச ஆரம்பிச்சது அம்பேத்கர் தான். எப்போ கான்ஸ்டியூஷன் உருவாக்கி முடிச்சாச்சு, நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, லென்த் இஸ் கான்ஸ்டியூஷன், நிறைய விஷயங்களை பாரோ பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ ரூல்ஸ் தேவையா, நிறைய கிரிட்டிசிசம் வருது. அதுக்கு அம்பேத்கர் சிம்பிளாக சொல்லிட்டார், இந்த டிஸ்கஷனே தேவையற்றது, இதை விட முக்கியமான ஒரு விஷயம் பேச வேண்டியது இருக்கு. இந்த கான்ஸ்டியூஷன் வழியாக நாம் ஒன்று உருவாக்கியிருக்கோம், கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி. அதாவது நம்ம இந்தியாவுக்கு எது குட்டு எது பேட் அப்படின்னு உங்க லைஃப் லீட் பண்றதுக்கு ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ், மார்ஜினல் பீப்புளை, மைனாரிட்டி பீப்புளை சேஃப்கார்ட் பண்றது, இந்த மாதிரி முக்கியமான வேல்யூஸ் நம்ம கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. பட் இங்க ஒரு ப்ராப்ளம் இருக்கு, என்னன்னா இது நம்ம சொசைட்டிக்குள்ள ஒரு கான்ஸ்டியூஷன் உருவாக்கியாச்சு. இந்த கான்ஸ்டியூஷன் நம்ம டெவலப் பண்ற சில முக்கியமான மொராலிட்டியை உருவாக்கிடுச்சு, கான்ஸ்டியூஷன் மொராலிட்டி. பட் நம்ம இந்தியாவில் இருக்கிற மக்கள் எல்லாரும் ஃபாலோ பண்றது ரிலீஜியஸ் மொராலிட்டி. ரிலீஜியஸ் வைஸ் டிவிஷன் இருக்கும், கேஸ்ட் ஃபாலோ பண்ணுவாங்க, ஜெண்டர் டிவிஷன் இருக்கும், டிஸ்கிரிமினேஷன் இருக்கும், மெஜாரிட்டரியன் இருக்கும். ஸோ சோஷியல் மொராலிட்டி, ரிலீஜியஸ் மொராலிட்டி, பப்ளிக் மொராலிட்டின்னு பேக்வேர்ட் திங்கிங்காக வாழ்ந்து இருக்கிற மக்களை அவங்க லைஃபை டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் மாற்றுறதுக்கான ஒரு மொராலிட்டி
லைஃப் வேல்யூஸை இது உருவாக்கி கொடுத்துருக்கு. ஸோ நாம் என்ன பண்ணணும்னா இந்த கான்ஸ்டியூஷன் மொராலிட்டி இருக்குல்ல, இந்த வேல்யூஸை மக்களுக்கு டீச் பண்ணணும், இன்கல்கேட் பண்ணணும். இதை போய் ரீச் பண்ணாதான் இந்த மொராலிட்டிலேருந்து வெளியே வந்து கான்ஸ்டியூஷன் மொராலிட்டிக்கு மாறுவாங்க மக்கள். இது பண்ண வேண்டியது முக்கியமான விஷயம். நீங்கள் இதை டீச் பண்ணலன்னா டிஃப்ரென்ஸ் புரியுதுல. கான்ஸ்டியூஷனை உருவாக்கியாச்சு, கான்ஸ்டியூஷனை உருவாக்குறதுல மட்டும் ஒரு பெரிய சேஞ்சை உருவாகாது. ஏன்னா மக்கள் ஃபாலோ பண்ணுறது ரிலீஜியஸ் மொராலிட்டி, அதெல்லாம் என்ன இருக்குது, டிஸ்கிரிமினேஷன்ஸ் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், மக்கள் கிட்ட இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு கான்ஸ்டியூஷன் மொராலிட்டியை போய் சேர்க்கணும். அதை சேர்க்கலன்னா மக்களுக்கு கான்ஸ்டியூஷனில் இருக்கிற வேல்யூஸே தெரியலனா அந்த கான்ஸ்டியூஷன் இருக்கிறது ஒன்று தான், இல்லாமல் இருக்கிறது ஒன்று தான். அதாவது கான்ஸ்டியூஷனில் போகிற ரூல்ஸ் இருக்குல்ல, அந்த ரூல்ஸ்னால சொசைட்டி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகாது. அந்த ரூல்ஸோட எசன்ஸ் இருக்குல்ல, வேல்யூ, அந்த வேல்யூவை எந்த சமூகம் சேஃப்கார்ட் பண்ணுது, எந்த சமூகம் மதிக்குது, அதை வேல்யூ பண்ணுறாங்களோ அந்த ஊரில் தான் டெமோக்ரஸி செம ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு யோசிக்க முடியுதா? இந்த விஷயத்த இன்ட்ரோ பண்ணுறதுக்கு தான் அவர் என்ன பண்ணுறாரு, கான்ஸ்டியூஷன் அசம்பிளிலே ஜார்ஜ் குரோட்டை இந்தியாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இவர் ஏன் முக்கியம்? இவர் என்ன பண்ணுறாரு, கிரீஸ் சொசைட்டியை, கிரீஸோட ஹிஸ்ட்ரியை அனலைஸ் பண்ணுறாரு. என்ன ரீசன்? இந்த உலகம் முழுக்க இப்போ ஃபாலோ பண்ணுறது என்னது, எதை அச்சீவ் பண்ண ஆசைப்படுது, டெமோக்ரஸி, ஜனநாயகம். அதாவது எந்த விஷயம் வந்தாலும் எந்த ரூல்ஸ் வந்தாலும் அது பீப்புளோட வில் இருக்கணும், கரெக்டா? அப்போ இந்த டெமோக்ரஸியோட ஆரிஜினே எந்த ஊர், கிரீஸ். ஸோ கிரீஸில் எப்படி இது உருவாச்சு, இவ்வளோ பெரிய வேல்யூ எப்படி உருவாக்குனாங்க, அதை அனலைஸ் பண்ணுறாரு. அதை அனலைஸ் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் சொல்கிறார். யார்? ஜார்ஜ் குரோட். பிளாட்டோவுக்கு டெமோக்ரஸி பிடிக்கல. என்ன ரீசன்? இந்த டெமோக்ரஸியால தான் ஏத்தன்ஸ் விழுந்துட்டாங்க. அப்போ அது ட்ரூவானு அனலைஸ் பண்ணுறாரு. யார்? ஜார்ஜ் குரோட். இப்போ என்ன தெரிய வருதுன்னா, டெமோக்ரஸி ஏத்தன்ஸை ஃபால் பண்ணல, டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் இருக்குது, பட் அந்த வேல்யூஸை ஏத்தன்ஸை ரூல் பண்ணுற கிங் இருப்பாங்களே, அதை யாரும் ஃபாலோ பண்ணல. இதை கோட் பண்ணுறாரு. எங்க கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் அம்பேத்கர் பேசுகிறார். ஸோ நம்ம சொசைட்டியில் டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் இது எல்லாத்தையுமே நம்ம கான்ஸ்டியூஷனில் கொடுத்தாச்சு. அப்போ கான்ஸ்டியூஷன் என்ன வேல்யூ சொல்லியிருக்கோமோ அந்த மொராலிட்டியை ஃபாலோ பண்ணி ஆகணும். அந்த மொராலிட்டியை ஃபாலோ பண்ணுறதும் ஃபாலோ பண்ணாததும் யார்கிட்ட இருக்குது? லீடர்ஸ் கிட்ட இருக்குது, பவர் கிட்ட இருக்குது, கவர்மெண்ட் கிட்ட இருக்குது. ஸோ கவர்மெண்ட் நினச்சா இந்த கான்ஸ்டியூஷனை வச்சுக்கிட்டு அந்த ரூல்ஸை படித்து தப்பாக பயன்படுத்த முடியும். அப்போ கான்ஸ்டியூஷன் இருக்கிறதுன்றது டெமோக்ரஸி கிடையாது. அதை யார் பயன்படுத்துகிறாங்க, என்ன பர்பஸ் பயன்படுத்துகிறாங்களோ அதை பொறுத்து தான் அந்த சொசைட்டியில் டெமோக்ரஸி இருக்கா இல்லையான்னு முடிவாகும். அப்போ கவர்மெண்ட் வந்து கான்ஸ்டியூஷன் மொராலிட்டியை ஃபாலோ பண்ணுறதா இல்லைன்னு செக் பண்ணிக்கிறதுக்கு முதல்ல சொசைட்டிக்கு என்ன தேவை, கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்ட எசன்ஸ் இருக்குல்ல, வேல்யூஸ், அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், அதை கொடுக்கணும். ஸோ எப்போ அந்த ஊர் மக்கள் கிட்ட தன்னோட ரிலீஜியஸ் வேல்யூஸை விட கான்ஸ்டியூஷன் வேல்யூஸை பெருசாக மதிக்கிறாங்களோ அந்த ஊரில் தான் டெமோக்ரஸி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்தியாவில் சோஷியல் ரெவல்யூஷன் வரணும், சமூக மாற்றம் வரணும்னா இந்த வே ஆஃப் ஹேபிட் இருக்குல்ல, மொராலிட்டி விச் இஸ் குட் அண்ட் பேட், அதை டிசைட் பண்ணுற ஆரிஜின் சோஷியல் மொராலிட்டியிலிருந்து கான்ஸ்டியூஷன் மொராலிட்டிக்கு மாறணும். இதான் பாயிண்ட். சொல்லுக்கு புரிஞ்சுல, நான் ஆல்ரெடி சொல்லிட்டு அகைன் சொல்கிறேன். அப்போ கான்ஸ்டியூஷனோட மொராலிட்டி என்ன, எதை குட்டு எதை பேடுன்னு சொல்லுது? ரொம்ப சிம்பிள். கான்ஸ்டியூஷனோட அண்டர்லைன் மோஸ்ட் பேசிக் வேல்யூவே ஜஸ்டிஸ், சோஷியல் ஜஸ்டிஸ். நீ எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முடிவுக்கு போகிறேன்னா, ஃபேமிலிக்குள்ள இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள இல்லை லார்ஜர் பார்ட் ஆஃப் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் அந்த முடிவு வந்து சோஷியல் ஜஸ்டிஸாக இருக்கான்னு நீங்கள் முடிவு பண்ணுறேன்னா யூ ஆர் ஃபாலோயிங் தி கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி. ஸோ கான்ஸ்டியூஷனோட ரூல்ஸை மெக்கானிக்கலாக ஃபாலோ பண்ணுறது ஒன்று, ஒருவேளை அந்த ரூலே வந்து சோஷியல் ஜஸ்டிஸ்க்கு எதிராக இருக்குன்னா அதை ரிஃபார்ம் பண்ணுறது இன்னொன்று. லாஜிக் புரியுதுல? இதெல்லாம் பேசுகிறாங்க. ஆக்சுவலாக இது சொல்கிறது ஈஸி, ப்ராக்டிஸ் பண்ணுறது கஷ்டம். அதான் ஃபஸ்ட்டே சொன்னேன், எல்லாராலையும் உடனடியாக கான்ஸ்டியூஷன் மொராலிட்டியை ஃபாலோ பண்ண முடியாது. அதுக்கு ஒரு பயங்கரமான ப்ராக்டிஸ் தேவை. ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டால முடியும், ரொம்ப அசால்ட்டாக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்கும் தன் லைஃப்பில் எது கரெக்டு எதை ஃபாலோ பண்ணாலும் முடிவு பண்ணுறதுக்கு அவன் லாஜிக் பயன்படுத்துவான். ரெண்டே லாஜிக் தான் இருக்குது மொத்தமாகவே. ஒரு லாஜிக் வந்து ஒரு ஈவெண்ட் நடக்குது, அந்த ஈவெண்ட் வழியாக அவனுக்கு என்ன இம்பாக்ட்னு பார்ப்பான், அவனுக்கு என்ன கான்சிக்வன்ஸ் பார்ப்பான். அவனுக்கு அது பாதிப்பு ஏற்படும்னா அது தப்பு, அவனுக்கு அது நல்லது ஏற்படும்னா அது கரெக்ட். இதுக்கு பேர் என்ன? கான்சிக்வென்ஷியல் லாஜிக்னு சொல்லுவாங்க. கான்சிக்வென்ஷியல் லாஜிக். பட் சில பேர் மட்டும்தான் ஒரு ஈவெண்ட் நடந்துச்சுன்னா அந்த ஈவெண்ட்ல எனக்கு ரைட்டோ தப்போ, எனக்கு என்ன இம்பாக்ட் ஏற்படுத்தலாம், அப்புறம் என்ன டைரக்டாக இம்பாக்ட் பண்ணாலும் பண்ணலனாலும் இதில் எது கரெக்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிசைட் பண்ணுறோம்ல, அது வந்து டியான்டாலஜிக்கல் லாஜிக். டியான்டாலஜிக்கல் நம்ம என்ன பண்ணல, கான்சிக்வன்ஸ் பார்க்கல, நமக்கு டேரக்டாக இம்பாக்ட் கிடையாது. பட் ஒரு ஈவெண்ட் பார்க்குறோம், அங்கே எது தப்பாக நடக்குது, அது தப்புன்னு சொல்கிறோம், யோசிக்க முடியுதுல? அப்போது கான்சிக்வன்ஸ்ல இருந்து டியான்டாலஜிக்கல் லெவலில் எப்போ மக்கள் யோசிக்கிறாங்களோ அப்போ தான் கான்ஸ்டியூஷன் வேல்யூஸை அவங்களால ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு அட்டெம்ப்டே பண்ண முடியும். ஓரளவுக்கு யோசிக்க முடியுதுல? நான் ரொம்ப அப்ஸ்ட்ராக்டாக சொல்லலை, பேசிக்காக சொல்லியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், ரிசர்வேஷன் கரெக்டாக தப்பா அப்படி கேட்கணும் வச்சுக்கலாம். பாதி பேர் கரெக்டாக சொல்லுவாங்க. ஏன் சொல்கிறாங்க? தனக்கு அது யூஸ் ஆகுது, அது கரெக்ட் சொல்கிறோம். யார் மோஸ்ட்லி சொல்லுவாங்க? லோவர் காஸ்ட் பீப்புள். அது ஜென்ரல் கேட்டகரி. அவங்கள்ட்ட கேட்குறீங்க ரிசர்வேஷன் கான்ஸ்டியூஷன் தருது இல்லை, கரெக்டாக தப்பா? தப்பு. அப்போ மோஸ்ட்லி ப்ராக்டிக்கலில் பார்க்கும்போது கான்ஸ்டியூஷனில் ஒரு பாயிண்ட் இருக்குது, ரிசர்வேஷன் வில் ஹெல்ப்ஸ் இன் சோஷியல் டெவலப்மெண்ட், சோஷியல் ரிஃபார்ம் வச்சுக்கலாம். நம்ம அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. நமக்கு அது பிடிச்சிருக்கா பிடிக்கலன்றது நமக்கு ஏற்ற முடிவு பண்ணுறோம். திஸ் இஸ் கான்சிக்வென்ஷியல் லாஜிக். அப்போ ரிசர்வேஷன் நமக்கு யூஸ் ஆகுமா யூஸ் ஆகலையான்னு யோசிக்கிறத விட்டுட்டு கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கு, கான்ஸ்டியூஷன் ஒரு வேல்யூஸ் இருக்குது. அப்போ அந்த வேல்யூ நமக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருந்தாலும் ஃபாலோ பண்ணி ஆகணும். பிகாஸ் தட் இஸ் ஃபார்
ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் அப்படி யோசிக்கிறோம்ல, தட் இஸ் கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி. இப்போ சொல்லுங்க, நம்ம ஜட்ஜஸ்லாம் எதை ஃபாலோ பண்ணணும்? கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டியா, சோஷியல் மொராலிட்டியா? சோஷியல் மொராலிட்டி ஃபாலோ பண்ணா LGBTQ+ ரைட்ஸ் இருக்குல்ல, LGBTQ கம்யூனிட்டி இருக்காங்கல்ல, ரொம்ப காலமா அவங்க ரைட்ஸ் கேட்கறாங்க, இவங்களுக்கு உரிமை தரணும்னா கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி ஃபாலோ பண்ணா தான் கிடைக்கும். இப்போ சொசைட்டி எவ்வளவு பேக்வர்டா இருந்தாலும் அது சொல்றது கேட்காம சொசைட்டியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது யூஸ் ஆகிற வேல்யூஸ் எங்க இருக்கு? கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. ஸோ அதை ப்ரிசர்வ் பண்ணி அதை ஃபாலோ பண்றது தான் டியான்டாலஜிக்கல் வே ஆஃப் லிவிங். ஸோ இந்த இன்ஸ்டன்ட்ல இருந்து நம்ம முடிவு பண்ணிக்கணும், உங்க லைஃப்ல எந்த செட் ஆஃப் வேல்யூஸை ஃபாலோ பண்ண போறீங்க? கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டியா, கான்ஸ்டிடியூஷனல் பேட்ரியாட்டிசமா? கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டின்றது கான்ஸ்டியூஷனல் லைன்ஸ் இருக்கும்ல, அந்த லைன்ஸ்க்கு உண்மையாக இருக்க கிடையாது. ஒட்டுமொத்த கான்ஸ்டியூஷனோட பேசிக் வேல்யூஸ் இருக்கும்ல, இண்டிவிஜுவல் லிபர்ட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ், இந்த வேல்யூக்கு ட்ரூவா இருக்கிறது. இப்போ அந்த வேல்யூக்கு ட்ரூவா இல்லாத ஒரு லைன் இருக்கு, ஒரு லா வருதுன்னா இந்த லா தப்புன்னு சொல்றது என்ன பேசிஸ்ல? கான்சிக்வன்ஷியல் கிடையாது, பப்ளிக் மொராலிட்டி கிடையாது, ரிலிஜியஸ் மொராலிட்டி கிடையாது. இந்த லா வந்து கான்ஸ்டியூஷன் வேல்யூஸ்க்கு மரியாதை தர மாட்டேங்குது, அப்போ தூக்கணும். அதுக்கு ப்ரொடெஸ்ட் பண்றது, அதுக்கு பெட்டிஷன் போடுறது. கான்ஸ்டியூஷனல் பேட்ரியாட்டிசம்னா வெறும் கான்ஸ்டியூஷனுக்கு லாயல்ட்டியா இருக்கிறது. அந்த கான்ஸ்டியூஷன்ல ஒரு தப்பான ஒரு பாயிண்ட் இருக்கு, அது வந்து டாமினன்ட் மெஜாரிட்டி கண்ட்ரி உருவாக்குறதுக்கு அந்த லைன் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலும் இல்லை, அது கான்ஸ்டியூஷனில் இருக்கிற லைன் அது, அப்போ கரெக்ட்னு பேசுவோம்ல, தட் இஸ் பேட்ரியாட்டிசம். கான்ஸ்டிடியூஷனல் பேட்ரியாட்டிசம் யார் சொன்னது? ஹெபர்மாஸ், முக்கியமான சோஷியாலஜிஸ்ட், பொலிட்டிக்கல் தியரிஸ்ட். அப்போ ட்ரூவா ஒரு லைனை ஃபாலோ பண்றதோ, ட்ரூவா ஒரு புக்கை ஃபாலோ பண்றதோ, இல்லை ட்ரூவா ஒரு பார்ட்டியை ஃபாலோ பண்ற விஷயம் கிடையாது. என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்றாங்க? லாஜிக் புரியுதுல? எந்த விஷயத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்குல்ல, அதை பார்த்து முடிவு பண்ணணும். ஸோ இப்போ படிச்ச எல்லா விஷயத்தையும் வச்சுக்கிட்டு இப்போ ஒரு லைன் எதிர இந்த லைனுக்கு மீனிங் தான் சொல்லுங்க. ஆல்ரெடி நம்ம கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி ரொம்ப சிம்பிளாக பார்த்தாச்சு, அதுவே எக்ஸாம் போதும். பட் ரியல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்ம டிஃப்ரெண்ட் ஆங்கிள் யோசிக்கணும். நம்மளோட திங்கிங்கை வந்து டைவர்சிஃபை பண்ணணும். நிறைய விஷயங்கள் நிறைய ஆங்கிள் யோசிக்க தான் அதோட கோர் வேல்யூ புரியும். ஸோ எனக்கு வர தாட்ஸ் நான் ரேண்டமாக ஷேர் பண்ணுறேன், அதில் எது வந்து உங்களுக்கு கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ அதை எடுத்துங்க. பட் மை ரெஸ்பான்சிபிலிட்டி, கான்ஸ்டியூஷன் மொராலிட்டின்றது ஒரு பெரிய டாபிக் பொலிட்டிக்கல் சயின்ஸில். பட் எல்லாராலையும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆப்ஷன் எடுக்க முடியாது. ஸோ அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வச்சுக்கிட்டு அதில் பேசுகிற எல்லா விஷயங்களும் என்ன பண்ணுற ஷேர் பண்ணுறேன். இப்போ லைன் எதிர அம்பேத்கர் லைன் சொல்லியிருக்காரு 1948 அகைன் அம்பேத்கர் டிராஃப்டிங் கான்ஸ்டியூஷனில் சப்மிட் பண்ணும்போது பேசுறாரு, ஒரு லைன் சொல்றாரு, வாட் இஸ் டெமோக்ரஸி? டெமோக்ரஸி இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் எலெக்ஷன். இப்போ புரியுதா? ஒவ்வொரு 5 இயர்ஸும் ஓட்டு போடுறதுனால மட்டும் அந்த ஊர்ல டெமோக்ரஸி இருக்காது, இருக்கவே இருக்காது அப்படி சொல்றாரு. அப்பதான் இன்ட்ரோ பண்றாரு, பீப்புள் மஸ்ட் டெவலப் தி ஹேபிட் ஆஃப் இன்கல்கேட்டிங் தி கான்ஸ்டிடியூஷனல் பிரின்சிபல்ஸ். அந்த கான்ஸ்டியூஷனல் பிரின்சிபல்ஸ் தான் கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி. அந்த கான்ஸ்டியூஷனல் பிரின்சிபல்ஸை நீங்க ஃபாலோ பண்றீங்க டெய்லி லைஃப்னா, யூ ஆர் ஃபாலோவிங் தி கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி. இந்த பாயிண்ட் அசஸ் பண்றாரு. ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட் தான், ஈவன் ஏ well-written constitution can also be used to misuse. கரெக்டாக பர்ஃபெக்டாக எழுதின ஒரு கான்ஸ்டியூஷன் வச்சுக்க கூட ஒரு பவர் நினைச்சா மிஸ்யூஸ் பண்ண முடியும். அந்த டைம்ல அந்த ஈவெண்ட்ல ஒரு காமன் பீப்புளுக்கு கான்ஸ்டியூஷனோட கோர் வேல்யூ தெரியலனா அந்த மிஸ்யூசிங் பவரை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ வித்தவுட் அஃபிஷியலி சேஞ்சிங் தி கான்ஸ்டியூஷன் the government can able to destroy the democracy. ஸோ கவனமாக இருங்கன்னு வார்ன் பண்றாரு. இப்போ இடத்துல என்ன இது புரிஞ்சிருக்கும். சேம் அம்பேத்கர், டெமோக்ரஸி இஸ் நாட் ஏ நேச்சுரல் மீனிங் புரியுதுல? கான்ஸ்டியூஷனை உருவாக்குறதுனால மட்டும் ஆட்டோமேட்டிக்காக சொசைட்டிக்குள்ள டெமோக்ரஸி வராது, மக்கள் அதை லேர்ன் பண்ணணும். அந்த பாயிண்ட் தான் அது. வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? ஹேவிங் தி குட் கான்ஸ்டியூஷன் இஸ் நாட் அலோன் sufficient. The real challenge is people must respect it and follow it in their everyday life. So இப்போ பேசின எல்லா பாயிண்ட்டும் இந்த ஆர்டிக்கில் கொடுத்த பாயிண்ட்ஸ். கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி, தி ஆரிஜின் அண்ட் nuances ஆஃப் தி கான்செப்ட். ஆக்சுவலாக இதை படிக்க முடியாது, இட் இஸ் கம்ப்ளீட்லி டெக்னிக்கல். பட் ட்ரை பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து சொல்லுவோம்ல, இந்த ஆர்டிக்கலோட எசன்ஸை எடுத்தாச்சு. அம்பேத்கர் பேசின பாயிண்ட், ஹிஸ்ட்ரி ஆஃப் கிரீஸ் பார்த்தோம்ல, க்ரோத் பார்த்தோம்ல, அது அண்ட் டெமோக்ராட்டிக் வேல்யூ எப்போ வந்து சஸ்டெயின் ஆகும், கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி எப்படி வந்து நம்ம இந்தியன் சொசைட்டியை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருக்கு, எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ ஃப்ரீ டைமில் ஒன்ஸ் இதை படிங்க.